லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் இணைய வழி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைத்து நிகழ்வுகளையும் கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. களத்திலிருந்து விவரங்களோடு ஸ்ரீதர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், தற்பொழுது வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் வாக்கினை செலுத்திக் கொண்டிருக்கிறார்களா? என்ன விவரம்? எந்த அளவுக்கு ஆர்வமா வந்து வாக்கு செலுத்துறாங்க? விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2011 தான் சீரமைக்கப்பட்ட தொகுதி. இதில் தற்போது 5வது தேர்தலை சந்திக்கிறார்கள். 3 முறை பொதுத் தேர்தல், 2 முறை இடைத்தேர்தல் என 5 தேர்தலை சந்திக்கும் தொகுதியாகத்தான் இது இருக்கிறது. 276 வாக்குச்சாவடிகளிலும் தற்போது இந்த வாக்கு பதிவு செய்யும் பணி என்பது தொடங்கிவிட்டது. 6 மணிக்கு முன்பாகவே அவர்கள் அனைவருமே அந்த பூத் ஏஜென்ட், பூத் அலுவலர்கள் என அனைவருமே வந்த காரணத்தால் அந்த பணிகள் சரியாக தொடங்கிவிட்டது. நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி என்பது இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட பனையபுரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி. இந்த வாக்குச்சாவடியில் நீண்ட வரிசையில் தற்போது வாக்காளர்கள் நின்று கொண்டு வாக்களிக்க ஆர்வமாக காத்திருப்பது நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு பூத்திலும் இதே நிலைதான் இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் பதற்றமான வாக்குச்சாவடி இருக்கும் காரணத்தால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளார்கள். 200 மீட்டருக்கு வெளியேதான் மற்ற நபர்களை வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். வாக்காளர்கள் மட்டுமே, அவர்கள் குறிப்பாக அந்த வாக்குச்சீட்டு பூத் சீட்டுகளை கொண்டு வந்த மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மற்ற யாரும் இங்கே அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது தீவிரமாக இருப்பது நம்மளால் பார்க்க முடிகிறது. காவல்துறை அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், இந்த இடைத்தேர்தல் எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத அளவுக்கு நடக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடும் இங்கே அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், நீண்ட வரிசையிலிருந்து வாக்காளர்கள் காத்திருக்கும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. ஐயா வணக்கம். ஜனநாயக கடமையாற்ற வந்திருக்கீங்க, காலையிலேயே வந்திருக்கீங்க. உங்களுடைய எங்களுக்கு சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இது எத்தனாவது தேர்தல்? உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் எத்தனாவது தேர்தல்? நீங்க தொடர்ந்து வாக்களிக்கிறீங்க, இதை எப்படி பாக்குறீங்க இந்த இடைத்தேர்தல்லாம்? எப்படிதான் பேசணுமா, இந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு என்ன சொல்றது, நேர்மையாக நடக்கிற போல தெரியல. எல்லாம் ஆளுங்கட்சியுடைய பலத்தால ரொம்ப தனிப்பட்ட கருத்து. பொதுவாக வந்து இந்த இடைத்தேர்தல் நடத்தும் போது பாதுகாப்பு ஏற்பாடோ உங்களுக்கு வாக்களிப்பு சுதந்திரமா இருக்குதா? அது சுதந்திரமா இருக்குது. பாதுகாப்பு ஏற்பாடு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்ல மக்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து ஓட்டு போடுறதுக்கு கியூவில் நின்று இருக்கிறாங்க. தகவலுக்கு நன்றிங்கய்யா. குறிப்பாக பொதுமக்கள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக பொதுமக்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் பெண்களும் இதுபோல் காத்திருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்கியவுடனே பெரும்பாலான நபர்கள் இங்கு வாக்களிப்பதற்கான ஆர்வமாக வந்திருக்கும் காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நான் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதி என்பது பனையபுரத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இந்த பள்ளியில்தான் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அன்புமணி வந்து வாக்களிக்க உள்ளார். அதனால் கூடுதலான பாதுகாப்பும் இங்கு போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்று. இப்படி 2 வாக்குச்சாவடிகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் பொதுமக்கள், வாக்காளர்கள் வந்து அதிகமாக வந்து கொண்டிருக்கும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நீண்ட வரிசையில் நின்று அவர்கள் வாக்களிக்கும் காட்சி நம் ஒளிப்பதிவாளர் பாலா காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இதேபோல் தான் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இதுபோல் இந்த நிலை இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு பெரியவர் இங்கே வாக்களித்து விட்டு வெளியே வருகிறார். அதேபோல் வாக்களிக்க வருபவர்கள் மட்டுமே இங்கே அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்ற யாருமே இங்கே அனுமதிக்கப்படவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்கப்பட்ட விஷயம். 276 வாக்குச்சாவடிகளில் 44 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்ட காரணத்தால் அந்த வாக்குச்சாவடியில் தான் அதிகமாக காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய பாதுகாப்பு படையும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயுதம் தாங்கிய போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இந்த வாக்கு மையம் வந்து பனையபுரத்தில் தான் அமைக்கப்பட்டது. பனையபுரத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் இந்த வாக்கு எண்ணும் மையம் வந்து அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒன்று. எனவே இந்த பனையபுரம் பகுதியை பொறுத்தவரைக்கும் அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளார்கள். வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக தேவையான ஏற்பாடுகள், அடிப்படை வசதிகள் எல்லாம் முறையாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பெண்கள் எல்லாம் வாக்களிக்க அவர்களுக்கு கூடுதலான ஏற்பாடுகள், வசதிகள் ஏதேனும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த தொகுதியில்?
நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலும் சரி, பொது தேர்தலும் சரி, இது அதிகமாக கவனம் செலுத்துவது மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு என அனைவருக்கும் தேவையான அந்த வசதிகளை செய்து கொடுக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுவும் குறிப்பாக தற்போது பொது தேர்தலை விட இந்த இடைத்தேர்தல் தேர்தல் ஆணையம் நேரடியாக அதிக அளவு கண்காணிக்கப்படும். தேவையான ஏற்பாடுகளை நுணுக்கமாக பார்த்து செய்கிறார்கள். எந்தெந்த வாக்குச்சாவடிகளுக்கு என்னென்ன தேவைகள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தப்படுகிறது. அதேபோல் முதியவர்கள் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அதுவும் குறிப்பாக அதிக அளவு மக்கள் வந்தால் அவர்களுக்கு அமர்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டதாக சில தகவல்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம், இதுபோல் முதியோர்கள் உதவி செய்வதற்காக சிலர் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர் நேரடியாக தனியாக வாக்களிக்க முடியாத காரணத்தினால் அவரை அழைத்து அவருடைய உறவினர்களோடு அல்லது அந்த குடும்ப உறுப்பினர்களோடு வாக்களிக்க அனுமதிக்கப்படுகிறது. மற்றபடி வெளியாட்கள் யாரும் இங்கே அனுமதிக்கப்படவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்கப்பட்ட விஷயம். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் வாக்குச்சாவடி முழுமையான கண்காணிப்பில் இருக்கிறது. சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது. வெளியாட்கள் யாருமே உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த காலையிலே விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் என்பது தற்போது வேகமாக நடைபெறும் பதிவு நம்மளால் பார்க்க முடிகிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் வாக்களிக்கும் காட்சி நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. பல இடங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் வாக்களிக்கும் காட்சி நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கலாம், ஒரு மூதாட்டி தற்போது தனது ஜனநாயக கடமை ஆற்றிவிட்டு வெளியே வரும் காட்சி தான் அது. ஸ்ரீதர், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து சந்தானகுமாரிடம் பேசலாம். சந்தானகுமார், இப்ப நீங்க இருக்கிற வாக்குச்சாவடி மையத்துல என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு? பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன கூடுதல் வசதிகள், ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு? மேலும் நம்ம பார்க்க முடியுது, மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் யாருடைய உதவியோட தான் எந்திரிச்சு போய் வாக்குப்பதிவு பண்றாங்க. அவங்க வீல் சேரோடவே உள்ள போயிட்டு வாக்குப்பதிவு பண்றதுக்கு ஏதேனும் கூடுதல் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமான ஏற்பாடுகள் என்பது நடைபெற்று இந்த வாக்குச்சாவடி மையத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் கேட்டது போல மாற்றுத்திறனாளிகள், பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். இந்த வாக்குச்சாவடி மையத்தில் ஆண்கள் ஒருபுறம், பெண்கள் ஒருபுறம் என வரிசையில் 2 வரிசை என்பது தனித்தனியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபராக ஒரு ஆண் வாக்களித்த பின்பு ஒரு பெண் என தனித்தனி வரிசை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாற்றுத்திறனாளிகள் வீல் சேரில் அவர்களுடைய அந்த வண்டி நேரடியாக வரும் வகையில் இந்த படிக்கட்டுகள் அமைக்கப்படாமல் இது போன்ற ஒரு சாய்வு தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்களுக்கான தனி வீல் சேர் என்பது இந்த வரக்கூடிய முதல் இடத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்காக ஒரு அதிகாரி என்பவர் ஒருத்தரும் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வரும் பட்சத்தில் அவர்களை அந்த வீல் சேரில் அமர வைத்து நமக்கு இங்கே நம்ம நேரடியாக காட்சிகளை பார்த்தோம், சாய்வுதளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நேரடியாக பூத்துக்குள்ள சென்று வாக்களிக்கும் வகையில் ஏற்பாடு என்பது ஒருபுறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோம்னா இந்த வாக்குச்சாவடி மையத்தில் நம்ம விக்கிரவாண்டி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் மட்டும் 4 பூத்துகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட வாக்குகளை இங்க பொதுமக்கள் செலுத்த இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா 44 இந்த பதற்றமான வாக்குச்சாவடி என்பது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதுல நம்ம இருக்கிற இந்த ஒரு வாக்குச்சாவடியும் ஒரு பதற்றமான வாக்குச்சாவடி. பதற்றமான வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு கட்சியை சார்ந்த வேட்பாளர் 75% மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தாலோ அல்லது இந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது வழக்கு பதிவுகள் இருந்தாலோ அந்த வாக்குச்சாவடி மையம் பதற்றமான வாக்குச்சாவடி மையமாக கண்டறியப்பட்டு அதற்கு ஏற்றவாறு போலீஸ் பாதுகாப்பும் அதே போன்று 4 மத்திய பாதுகாப்பு படையிலிருந்தும் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தற்போது 7 மணிக்கெல்லாம் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. பொதுமக்கள் ஏராளமானோர் வரிசையில் 7 மணி வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக இருந்தே தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.